ஜெயிலர் 2. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வரும்பொழுது நீங்கள் அந்த சேது கூட ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த படம் சூப்பர் ஓ தலைவர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஓ இது வந்து பகவதி பெருமாள். ஸோ மணி சார் இன்ட்ரடியூஸ் மீ டு கமல் சார். என்ன சொல்கிறேன், கமல் சார்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வின்னா, சார் நீங்கள் நார்மலாக கமர்ஷியல் படம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ராஜபார்வைன்னு ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் கடைசி ரோலில் இருக்கேன் காரில், அவர் இப்படியே பேசுகிறாங்க ஒரு 20 நிமிஷம். எனக்கு ஏன்டா அந்த கேள்வி அப்போ கேட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பயங்கர எந்துவாகி வேறு யாராக இருக்கும், சிவாஜி சார் தான், அவர் பண்ணாத படமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் பண்ண எல்லா டிஃப்ரெண்ட் கெட்டப்பு அந்த படங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து தான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes அதை பற்றி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, இப்படியே வச்சுட்டு. அவ்வளோ ட்ராபேக் இருக்கா சார்? யோசிச்சிருக்கீங்களா? டைரக்ஷனுக்கு வந்து ஆக்டிங்கில் போயிட்டோமே, நம்மளை அந்த டைரக்ஷன் இன்னும் இல்லை. ஏன்னா நான் வச்சுருந்த கதை என்ன மாதிரினா, மௌனகுரு இருக்குல்ல, அது வந்து சிட்டியில் ஒரு ஹீரோ அவங்க சேஸ் பண்ணுவாங்க, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியே எஸ்கேப் ஆகிறான், அந்த த்ரில்லர் இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி வில்லேஜில் வைங்க. ஸோ ஆக்டிங்குள்ளே வந்துட்டு எப்போ சார் இந்த ஆக்டிங்னா இதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக இன்டு த ஆக்டிங்கே போகலாம், இறங்கி நம்ம பண்ணலாம் அப்படின்ற தாட் எப்போ சார் வந்துச்சு? ஒரு தாட்டும் இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த 12 வருஷத்தில் நான் மொத்தமாக சம்பாதிச்சது அந்த 12 வருஷத்துலையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 65,000 75,000. நடுவில் கொஞ்சம் பக்கம் ஃபஸ்ட்டு படம் லோ பட்ஜெட் படம், பட் அதுக்கு நான் வாங்கின சம்பளம் 50,000. ஹே காய்ஸ், திஸ் மீ விஜய் தனுஷ். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெசடைல் பெர்ஃபார்மர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்ட் ஆகி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்டர் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம். பகவதி பெருமாள் என்கின்ற பக்ஸ், ஓகேவா சார்? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. பக்ஸ் ஓகேவா இது சார்? பக்ஸ் தான். பக்ஸ், ஓகே. பகவதி பெருமாள் சார், அது அப்பா அம்மா வச்ச பேர், அஃபிஷியல் நேம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பக்ஸ். நானும் பக்ஸ் கூப்பிடுவேன் ப்ளீஸ். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு எல்லாருமே வந்து தேட்டரில் போயிட்டு ஒரு ஆனந்தமாக, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற மாதிரி எல்லாருமே அந்த கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். செகண்ட் கங்க்ராட்ஸ் வந்து 2012 இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 years ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு கங்க்ராட்ஸ். 2 கங்க்ராட்ஸ். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சார். எப்படி இருக்கு இந்த ஜேர்னி சார்? அதை பற்றி சொல்லுங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், நான் வந்தது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து அதுக்கப்புறம் 2000ல வந்தேன். ஆக்டிங்ல 2012. ஆமாம், 2012. ஆனால் நான் ஆக்டிங் விஷயம் 2010ல் ஆரம்பிச்சிச்சு. படம் ரிலீஸ் ஆனது 2012ல். ஸோ அப்போனா 20 years சார். 25 years சார். 2000ல இருந்தால் 2025 சார். சூப்பர் சார். சின்ன விஷயமே கிடையாது சார், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 25 years ஒரு இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகுதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். எப்படி இருக்குது சார் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க. ஹாப்பியாக இருக்குது. பட் இது ஒரு சாதாரண ஃபீட்டு தான். நிறைய பேர் அதை ரொம்ப அழகாக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக, இன்னும் என்ன சொல்லுவீங்க, பவர்ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது வந்து இட்ஸ் நார்மல் ஃபீட் தான். ஆனால் ஹாப்பியாக இருக்குது. ஒரு 12 years வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை ட்ரை பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு பிச் பண்ணிட்டு இருந்தார். தென் அது என்ன சொல்லுவீங்க, அது ஒரு சினிமா வந்து ஒரு கடவுள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆர்ட் எப்போவுமே அது பார்த்துக்கும். உங்களுக்கு சரி ஓகே, நீ இங்கே சரிப்பட மாட்டேன், அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அது ரீடைரக்ட் பண்ணி விட்டது தான். அப்புறம் வந்து பொதுவாக சொல்லணுன்னா, நான் வந்து படித்தது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஆமாம், எம்ஐடி குரோம்பேட்டில். ஸோ முடிச்சுட்டு நான் ஒரு இன்ஜினியராக போயிருந்தால் என்னோட கேரக்டர் வந்து ஒரு இந்த வாழ்க்கையை புரிதலோ இல்லை மனுஷங்களை ரசிக்கிற விதமோ பெருசாக மாறி இருக்காதுன்னு தோணுது, அப்டேட் ஆகிருக்காதுன்னு தோணுது. ஒரு மீடியாக்கர் இதுதான் இருக்கும். என் கேரக்டர் சொல்கிறேன், புரியுது சார். ஜெனரலைஸ் பண்ணல, மற்ற எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணல, என் கேரக்டர் சொல்கிறேன்.
ஆனால் சினிமாவுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டோரிஸ் அண்ட் இந்த ரிலேட்டடாக யோசிக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பழகுறது, இந்த மாதிரி ஒரு கிராஃப்டில் அது வந்து என்னை அப்டேட் பண்ணுது. ஒன்ஸ் நடிகன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் என்ன சொல்லுங்க, ஒரு எவ்ரிடே மாஸ்டர் கிளாஸுங்கிற மாதிரியே இருக்குது லைஃப். ஸோ நிறைய கற்றுக்க முடியுது, நிறைய பேரை அழகாக ரசிக்க முடியுது, வாழ்க்கையை ரசிக்க முடியுது. அதுதான் என்னோட பெரிய என்ன சொல்லுங்க, இந்த சினிமா எனக்கு பண்ண கிஃப்ட்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் தெரியாது. ஏன்னா இந்த லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில அடுத்தேன்னு போயிட்டு இருக்க வாழ்க்கையில வாழ்க்கையை ரசிக்கிறீங்க, மனிதர்களை ரசிக்கிறீங்கன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் சார். ஆமாம், ஸோ ரொம்ப சந்தோஷம். அது வந்து சினிமா தான், அது வரணும். எஸ், நிஜமா வரணும் சார். அந்த அந்த ஒரு ட்ராபேக் இருக்கா சார்? யோசிச்சிருக்கீங்களா? டைரக்ஷனுக்கு வந்தோம், ஆக்டிங்ல போயிட்டோமே, நம்மள அந்த டைரக்ஷன் இன்னும் இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. நான் இப்போ 2000 இப்போ வந்த பொழுது 2000 செப்டம்பரில் அந்த படம் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணேன். கார்த்திக் ரகுநாத் சார்னு சொல்லிட்டு ஒரு மக்களின் பக்கம் சாவி தமிழ் டைரக்டர் தான். ஓகே. பில்லாலெல்லாம் கோ டைரக்டர், பழைய பில்லால, வாழ்வே மாயம் ரஜினி சார், ஹேராம்ல கோ டைரக்டர். ஓகே, ரைட்டுங்களா. ரொம்ப ஒரு ஒரு லெஜெண்டரி மாஸ்டர் டீச்சர் அவர். சூப்பர். ஸோ அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் ப்ரொடக்ஷன், 1 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா. ஸோ ஒரு 4 மாதத்தில் எனக்கு ஒரு படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இப்போ வந்து அப்படி இல்லை, பெரிய ப்ராசஸ். ஆமாம், பெரிய ப்ராசஸாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் டப்புன்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அது தெரியும் 1.5 வருஷம் எடுக்கும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று வந்து இந்த ஹீரோஸ் ஓரியன்டாக ஸ்டோரி யோசிக்கிற ஆள் இல்லை. என்ன சொல்லுங்க, ஸ்டோரி ஓரியன்ட். ஆர்ட் இல்லைன்னா எல்லாமே ஆர்ட்டு தான். கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் தான், மெயின் ஸ்ட்ரீம் தான். இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வச்சுருந்த கதை எந்த மாதிரினா, மௌனகுரு இருக்குல்ல, அது வந்து சிட்டியில் ஒரு ஹீரோ அவங்க சேஸ் பண்ணுவாங்க, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆகிறான், அந்த த்ரில்லர் இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி வில்லேஜில் வைங்க. ஓகே, அதுதான் என்னோட ஸ்டோரி ஐடியா, கான்செப்ட். ரைட்டுங்களா. ஸோ இப்படி கமர்ஷியல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டிங்காக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் அது ஹீரோ கிடையாது. ஓகே. 8 கேரக்டர் நான் இப்போ எழுதுனது வந்து வேலாரம்பமூர்த்தின்னு ஆக்டர் இருக்காங்களா, ஆக்சுவலாக ஒரு பெரிய ரைட்டர். அவரோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது, மாயலை. அதை பேஸ் பண்ணி தான் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி, சார் கூட ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் பிளே டைலாக் சார் பண்ணாங்க, ஸ்க்ரீன் பிளேவில் நான் ஒர்க் பண்ணேன். அதை தான் நான் பிச் பண்ணணும்னு. அப்போ சார் அப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் கடைசியில் வரும், அவர் ஒரு கதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த கதை அதை தான். ஓகே. ஸோ அது சில பேர் கேட்டுட்டு இது வாவ் அடுத்த பருத்தி வீரன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. பட்ஜெட்டை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இப்படி ஒரு கதையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அடுத்த மீட்டிங்கில் நம்ம சைன் பண்ணி ஆஃபீஸ் போட்டுடலாம்னு சொல்லுவாங்க, அது நடக்காது. ஸோ அதனால வந்து அது ஒரு 7-8 ப்ரொடக்ஷனில் நடந்தது. சரி, அது ஒரு லூப்பில் போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வேற கதை ஒன்று எழுதலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனிமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதி ரீசெண்டாக. ஆமாம், அங்கே விட்டது இங்கே பிடிச்சி. ரீசெண்டாலாம் கிடையாது, 12 வருஷமாக பண்ணியிருக்கேன். 12 வருஷமா? ஆமாம் சார். கிட்டத்தட்ட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ரிலீஸ் ஆன டைமில் ஆரம்பிச்சது. இந்த கொரோனாவில் 8 வருஷம் சொல்லலாம். கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனாவில் தான் எழுதி முடித்தேன். செகண்ட் கொரோனாவில் வந்து ரீரைட் பண்ணியிருக்கேன். அதை பிச் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது டைரக்ஷனில் வராது, ஏன்னா வந்து அதோட பட்ஜெட்டே மினிமம் 300 மில்லியன் வரும் USD. ஓகே. ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் ஸ்டோரியாக கொடுத்துட்டு, ஏன்னா அது டோட்டலாக அதோட ப்ராசஸே வேறு. அனிமேஷன்றப்போ. ஆமாம், அனிமேஷன் அப்போ டைரக்ஷன் பண்ணணும்னு அடம் பிடிச்சா அது வெளியில் வராது. புரியுது சார். ஸோ ஸ்கிரிப்ட் தான் கொடுக்க முடியும். ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுல எனக்கு ஹாப்பி தான், கரெக்டான ஆளுங்கிட்ட கொடுக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம் சார். அந்த ஒரு நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங் பீரியடில் வந்து எல்லாம் ஓகே ஆகும், அடுத்த சமயத்தில் வந்து நடக்காமல் போயிடும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் என்ன சார் தோணிட்டு இருந்துச்சு? உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? நம்ம இந்த இண்டஸ்ட்ரி என்னடா இப்படி பண்ணுதே, நம்ம இதை விட்டு போயிடலாமா அப்படின்லாம் அந்த யோசிச்ச தாட்ஸ்லாம் இருந்திருக்கா சார்? ஐயா, அந்த பாயிண்ட் தோணவே இல்லை. ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் தேவா சாரோட இன்டர்வியூ பார்த்தேன், சாய் வித் சித்ரால. அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, சினிமா ஹிஸ்ட்ரி. எத்தனை பேர் எவ்வளோ சஃபர் ஆனாங்க. இப்போ தேவா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் 18 படம் பூஜை போட்டு அவர் சாங் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்கே போகல. ஷூட்டிங் போயிட்டு ரிலீஸுக்கு பண்ண முடியலன்னா அது வேற.
15 வருஷம் 18 படம். அப்போ என்ன நம்பிக்கை அவர் யோசிச்சு பாருங்க. வெக்ஸ் ஆகுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அவர் ஆனால் வெக்ஸ் ஆகலை. அவர் வேலை, நான் என்னைக்காவது ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இருந்தார். அப்படி இருந்தனால தான் அவர் சினிமாவில் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ணார், எல்லா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணார். அண்ட் வெளியில் மீட் பண்ணும்பொழுது அந்தந்த டைரக்டர்ஸை பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ப்ளசண்ட்டுங்க. ஓகே, என்ன வேணாலும் கேட்க முடியும், அவர் எத்தனை டைம் வேணாலும் மாற்றி மாற்றி போவாங்க. இந்த ஒரு விஷயமே நடந்திருக்காது. அவர் வெக்ஸாகி ஊருக்கு போயிருந்தா, இல்லை நான் அந்த சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா. அதனால வந்து இல்லை உங்களுக்கு அது எப்போ நடக்குமோ அது ராஜா மாதிரி நடக்கும். நடக்கிறப்ப ராஜா மாதிரி நடக்கும். ஸோ இந்த ஆக்டிங்ல எப்படி சார் வந்தீங்க? டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்கிரிப்ட்லாம் வச்சுட்டு இருந்தீங்க, ஒரு ஷிஃப்ட் ஆக்டிங் அது எப்படி சார் நடந்துச்சு? ஆக்டிங்னா அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் தான். பாலாஜி தரணிதரன் சார். ஆமாம், ரியலாகவே பாலாஜி, பிரேமு, சரஸ் 3. சரஸ் யாருன்னா சீதக்கதியோட கேமராமேன். ஓகே. பிரேம் வந்து உங்களுக்கு தெரியும், 96 ரைட், 96 டைரக்டர். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் பசங்க, சுந்தரபாண்டியன், இதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் கம் டைரக்டர். சந்தோஷ் சிவன் சாரோட அசிஸ்டன்ட் அல்ஃபோன்ஸ் ராய்ன்னு சொல்லிட்டு ஒயில்ட் லைஃப் சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க. இப்போ அவங்க மராத்தி படம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபரோட, ஏன்னா இந்தியாவில் 2 எம்மி அவார்டு வாங்கின ஒரே சினிமாட்டோகிராஃபர் அவர் தான் ஒயில்ட் லைஃப்ல. அல்ஃபோன்ஸ் ராய் சார் அவர் சென்னையில் தான் இருக்கார், நீலாங்கரையில். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. ஓகே. ரவிகே சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தான், ரத்னவேல் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தான். ஸோ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்து கதையில் என்ன வந்ததோ, எங்கள் அப்பாவுக்கு பத்திரிக்கை வைக்க வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது விளையாட போகலான்னு சொல்லிட்டு விளையாட போய் அது நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை பண்ணாப்புல. அதை பண்ணனால என்னாச்சு, அந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கதைக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் மற்ற கேஸ்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல, என் கேரக்டருக்கு எதுவும் யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ ஒரு நாள் சொன்னாப்புல, இல்லை பக்ஸ் இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும், ட்ரை பண்ணலாமா அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், அது ஒரு சீனு 2 சீன்னா பரவாயில்லையா, இது படம் ஃபுல்லாக வர கேரக்டரு, ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு. இல்லை அதெல்லாம் நம்ம ஆடிஷன் பண்ணுவோம், ப்ரொடியூசருக்கும் ஓகேனா நம்ம ரிஹர்சல் பண்ணி தான் பண்ண போகிறோம், அதனால் அந்த பயம் பயப்படாத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணது. ஆடிஷன் பண்ணும்பொழுது அந்த டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருப்போம்ல, அவன் பொய் சொல்லையா, உண்மையாக தான் சொல்கிறான், இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் ஆடிஷன் பண்ணும்பொழுது என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டேக் ஸ்டக் ஆச்சு, செகண்ட் டேக்கு டைலாக் மறந்துச்சு, 3ஆவது டேக்கில் வந்து அந்த ஒரு ஃப்ளோ கிடச்சிது. ஃப்ளோ கிடச்சி பண்ணிவிட்டு பிரேம் தான் என்ன சொல்லுங்க வீடியோ கேமரா ஷூட் பண்ணியிருந்தான். அவன் சட்டையை பிடிச்சி தயவுசெய்து கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு நான் இம்ப்ரோவைஸ் பண்ணேன். அந்த டைலாக் இருந்தது, பட் அந்த ஆக்ஷனோட பண்ணும்போது அவனே சிரிச்சிட்டான். ஸோ அந்த ஆடிஷன் டேப் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் மட்டும் இப்படி ஆடிட்டு தான் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, பிரேமுக்கு பாலாஜிக்கு தெரிஞ்சது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. அப்போ ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டினோம். ராஜ்குமார் சார் பார்த்துட்டு, லியோ விஷன் ராஜ்குமார் சார் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பக்ஸே பண்ணட்டும் அப்படின்னாப்புல. அப்புறம் ஒரு 4.5 மாதம் ரிஹர்சல் பண்ணோம். ஓகே. ஆமாம், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எல்லா சீனையும் ஒரு 2-3 டைம் ரிஹர்சல் பண்ணியிருப்போம். மெடுலா ஆபலங்கிற சீன் வந்து 4 டைம் ஷூட் பண்ணி அதில், ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் வந்து ஒரு நல்ல ரசனை ஆள், அது இல்லாமல் ரொம்ப தெளிவான ஆளும் கூட ப்ரொடக்ஷனில். அவர் என்னென்னா, இவனுக்கு கதை சொல்கிறானுங்க சிரிக்கிறோம், ஸ்கிரிப்ட் படித்தாலும் சிரிப்பு வருது, ஆனால் இவன் ஷூட் பண்ணி அதை எடிட்டில் கொண்டு வர முடியுமா, அந்த அளவுக்கு டேலண்டடா. ஏன்னா நீங்கள் வாயில் கதை சொல்லும் பொழுது ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதனால் மெடலா அப்படிங்கிற சீனை நீங்கள் ரிஹர்சல் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. ஓகே. நாங்கள் ஒரு 2 டைம் வந்து ஆஃபீஸுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு 4 செவத்துக்குள்ளே ஷூட் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட்டே ஆகல, எங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகல, அதை காட்டவும் இல்லை. ஓகே. என்னடா இது ஸ்கிரிப்டில் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நேராக பார்க்கும்பொழுது இருக்குது, ஆனால் எடிட்டில் வரல, இன்னமும் மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எங்கள் ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு எம்டியில் பிளாட் இருந்தது, அது சும்மா செடி கொடி குப்பையாக இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். அங்கே தான் வந்து ராஜ் வந்து பஜ்ஜி கேரக்டர் பண்ணவங்க பேரும் ராஜ்குமார். ராஜ் வந்து என்ன பண்ணான், இப்படி பின்னாடி போய் அந்த மரத்தில் போய் இடிப்பான், இடிச்சுட்டு இப்படி போவான். நான் வந்து அவன் தாடையை தூக்கி, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆக முடியாது, கேள்வி கேட்டல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை இம்ப்ரோவைஸ் எல்லாம் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது.
இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு ஷூட்ல வந்து நான் அந்த சீன் பண்ணிட்டு பஜ்ஜி நான் ரிஹர்சல்ல பண்ணது கூட பண்ணல பஜ்ஜி, ரீஷூட் பண்ணலாம் பஜ்ஜி. ரீஷூட்டா? ஐயோ ஃபுல் நைட்டு அது ஷூட் பண்ணியிருக்கோம். ரீஷூட்லாம் போக முடியாது, நமக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. இல்லை பஜ்ஜி, ரிஹர்சல்ல சூப்பராக இருந்தது பஜ்ஜி, அந்த அளவுக்கு இல்லை பஜ்ஜி. இல்லையா, அது நமக்கு தாங்க தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாதுயா. இது நல்லா தான்யா வந்திருக்கு. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், கோவிந்த் தான் எடிட்டர், கோவிந்தை வச்சு நான் உடனே அந்த சீனை எடிட் பண்ணி பார்த்துறேன். எனக்கு நீ சொல்ல எனக்கு பயமாக இருக்குது, நான் நிம்மதியாக போனேன், இப்போ வந்து என்னை குழப்பி விட்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், லைவ் பார்த்தாப்புல, லைவ் எடிட் ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் சொல்லு அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது அந்த வெர்ஷன், அதில் டப் பண்ணி மியூசிக் போட்டது தான். ஆனால் ரிஹர்சல் வந்து அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன், ரிஹர்சல் பண்ணணும், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிடக்கூடாது. புரியுது. சீதா காதிலையும் அதே தப்பு நடந்தது. சீதா காதி ஏன்னா லைவ் சவுண்டுனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மூப்பனார் பாலம் இருக்குல்ல, அங்கே தான் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அங்கே பக்கத்தில் பார்க் இருந்தது, அங்கே ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். அப்புறம் செம்மொழி பூங்காக்கே போயிட்டு அங்கே தான் ரியலாகவும் ஷூட் பண்ணுற ஐடியா. அதனால அங்கே உட்காந்து ரிஹர்சல் பண்ணுறோம். சீன் ஏற்கனவே பெரிய சீனு, பெருசாயிட்டே இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஆனால் பெருசாயிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா ரிஹர்சலில் செம்ம விஷயம் நடந்தது. என்னென்னா 2 அதுக்கப்புறம் வந்து நிறைய கேமரா வந்துச்சுல, ஃபோன் கேமரா அதுன்னு. ஸோ 2 ஃபோன் கேமரா வச்சுட்டு நாங்கள் நடந்து போய் பேசுகிறதெல்லாம் அதில் கேப்சர் பண்ணல. ஆனால் எங்கள் 2 பேரோட க்ளோஸ்அப்பும் கேப்சர் ஆகுது லைவாக ஒரே டைம். ரைட்டா? சினிமாவில் அப்படி பண்ண முடியல, 2 கேமரா நாங்கள் யூஸ் பண்ணல, ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணோம். அப்போ ஒய்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணும் பொழுது இல்லை, இப்போவும் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் பாலாஜி கிட்ட இருக்கும் அந்த ரிஹர்சல் சீன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்கி கொடுங்க சார், நாங்கள் தெரியல, ஏன்னா ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசர் கிட்ட, புரியுது. ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். ஸோ என்னென்னா அந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது மாதிரி வரலையே, அந்த அளவுக்கு வரலையே, ஃப்ளோ வரலையே, அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும்ல சார். ரொம்ப ரிஹர்சல் பண்ணிட்டு அங்கே சூப்பராக பண்ணியிருப்போம், அது இங்கே வரலையே. அது அப்புறமா தான் கொஞ்சம் படிக்கும் பொழுது தெரிஞ்சது. ஏதோ ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாரு, ரிஹர்சல் பண்ணணும், அதில் ஒரு 60% அட்டன் பண்ணியாச்சுன்னா விட்டுறணும் ஸ்க்ரீனில், அதுக்கப்புறம் அந்த 80% 100%க்குலாம் போகக்கூடாது. போனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனையா எது பண்ணாலும். ஏன்னா உங்களுக்கு பெட்டர்மெண்ட் பண்ண தான் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் வரும். நீங்கள் பண்ண நீங்கள் டவுன் ஆகிட்டே இருந்தீங்கன்னு நீங்கள் நார்மலாக கூட பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது, அது ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம். சூப்பர் சார். ஓவர் ரிஹர்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிங்குள்ளே வந்துட்டு வந்து எப்போ சார் இந்த ஆக்டிங் தான், இதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக இன்டு த ஆக்டிங்கே போகலாம், இறங்கி நம்ம பண்ணலாம் அப்படின்ற தாட் எப்போ சார் வந்துச்சு? ஒரு தாட்டும் கிடையாது சார். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த 12 வருஷத்தில் நான் மொத்தமாக சம்பாதிச்சது, அந்த 12 வருஷத்துலையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 65,000 75,000 இருக்கும். 2000 2012 வரைக்கும். ரைட்டா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும், ஃபர்ஸ்ட் படம் லோ பட்ஜெட் படம், பட் அதுக்கு நான் வாங்கின சம்பளம் 50,000. இதுக்கப்புறம் நான் யோசனையே கிடையாது, நடிக்கிறது தான். ஆனால் அப்போ டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அப்போ சுந்தர்சி சார் வந்து எங்களை மீட் பண்ணி எங்களை ஆஃபீஸ் கூப்பிட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் படத்தை பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு நான் தீயா வேலை சேனுகுமாரில் வந்து 2 ரோல் கொடுத்தேன். நான் வந்து இல்லை சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, ஆனால் வந்து நான் டைரக்ஷன் தான் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வந்து பொலைட்டாக வேணாம் சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா பார்த்தா நான் இந்த அதான் சொன்னேன்ல, ஒரு 7-8 ப்ரொடக்ஷனை பார்க்குறேன், ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்குது. மீன் டைம் வந்து ஒரு கண்ணி 3 கிலோவனைக்கும் சிம்புதேவன் சார், மோகனா மூவிஸ்ன்னு சொல்லிட்டு அருள்நிதி அவங்க அப்பா ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. வரேன் சார், உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு தான். ஏன்னா சர்வே ஆகணும். ஒருவேளை நான் வந்து நடிக்காமல் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருக்க நடிக்க ஆரம்பித்து இந்த கேட் ஓப்பன் ஆகுதுல்ல, அது ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால் அதில் வெற்றிலை போட்டு வந்தாச்சு. சூப்பர் சார், அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஜட்ஜ் பண்ண முடியல, பார்த்தா வந்து லைக் இவர் வந்து நல்லவரா கெட்டவரா என்ன பண்ணுவார் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறப்போ இன்டெப்த்தாக போயிடுறீங்க. ஸோ அந்த நுவான்சஸ்லாம் எப்போ சார் பிடிக்க ஆரம்பிச்சிங்க ஆக்டிங்குள்ளே வரப்போ? அது அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மூவிஸ் ஸ்டடி பண்ணுறதுக்குல அது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரைட்டர். நான் இது வரைக்கும் ஒரு 3-4 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்.
அப்போ ஒரு சீன்லேயும் ஒரு டயலாக் எதுக்கு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம், இந்த சீனோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரீடிங்லேயே நமக்கு புரிய வருது இல்லையா? எங்கள் டீமுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்குண்ணா. நீங்கள் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தவங்க எல்லாரையும் பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ரிதம்ல வேலை பார்ப்பாங்க. கதையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க ஸ்கோர் பண்ணுமோ அங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, எங்க சைலண்டா இருக்கணுமோ அங்க சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க டைரக்டர்ல இப்ப பார்த்திபன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன் ஒரு படத்துலயும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்குன்னா, அவர் ரைட்டர், டைரக்டர், ஆக்டர். ஸோ அவருக்கு தெரியும் இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா துக்ளக்ல அவர் பண்ணது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம். ஏன்னா ஆக்சுவல் ஹீரோ அண்ட் வில்லன் வந்து சேதுபதி கேரக்டர். ஆமா. ஸோ பார்த்திபன் சார் ஆனால் வில்லனாக இருக்காது. அது ஓவர் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா டாமினேட் பண்ண கதையே கொலாப்ஸ் ஆயிரும். அவர் அழகாக யாருமே அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை, கதையை தான் சொன்னோம். ஆனால் அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு லைட்டர் மோடியே போயிருப்பார். ஸோ அந்த பிரில்லியன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் ரைட்டர் டைரக்டராக இருக்கிறனால. ஸோ எனக்கு வந்து நான் படம் பண்ணலையே தவிர்த்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே நான் ஒரு டைரக்டராக இருந்தால் இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து கதையை ஸ்பாயில் பண்ண விட மாட்டேங்கல்ல. ஸோ அப்போ நம்மளும் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு சீன்லையுமே ஒரு கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனாலதான் அந்த கேரக்டர் அந்த சீன்ல இருக்கு, அந்த கதையில இருக்கு. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த செல்ஃபிஷா ஓவர் ஷேடோ பண்ணணும், இல்ல வந்து என்ன மட்டும்தான் பார்க்கணும், டைலாக்ஸ் நிறைய வரணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னு இருந்தாதான் அது வந்து டீம் ஒர்க்கா இருக்கும். டீம் ஒர்க் ஃபைனலி சூப்பர் சார். இந்த படங்கள கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போலீஸ் கேரக்டர்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சார். நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அது கனெக்ட் யோசிச்சிருக்கீங்களா சார்? நமக்கு மட்டும் ஏன் போலீஸ் கேரக்டர்ஸ் அதிகமாக வருதுன்னு நீங்க வந்து வந்த படத்தை மட்டும் சொல்றீங்க. வேணாம் ரிஜெக்ட் பண்ண ஒரு லைன் அப் இருக்குல்ல, அது ஏகப்பட்டது இருக்கு. அது ஓடின படங்களும் இருக்கு. பட் என்னன்னா ஒரே வருஷத்துல 8 படம் போலீஸாவே பண்ணிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதை அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு சின்ன இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. நான் இப்போ இந்த படம் போலீஸ்ன்னு கூப்பிடும் பொழுது எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா துணிவு முடிஞ்சு ப்ளூ ஸ்டார் வந்து குட் நைட்லாம் வந்துடுச்சு. ஸோ ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ வரிசையா ஒரு 3 படம் போலீஸ்ன்னு வைங்களேன், நமக்கே பயம் வந்துடும். நம்ம அதே வீட்டையே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மாற்றி வச்சிடலாமாங்கிற மாதிரி. அந்த மாதிரி வரும்பொழுது நான் வந்து நோ சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கேரக்டர்ஸ் வந்து நோ சொல்லி அந்த கேரக்டர் செம்மையா ஹிட் ஆகி ஐயோ நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா சார்? அந்த அளவுக்கு இல்லை, படமா ஓடி இருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா சார் ஏதாச்சும் கேரக்டர் வந்து பண்ண முடியாம? எனக்கு டார்லிங் வந்தது, பாலசரவணன் கேரக்டர் நினைக்கிறேன், அது நான் பண்ணலை. அதே மாதிரி திருடன் போலீஸ்ல பாலசரவணன் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் கேரக்டர், கான்ஸ்டபிள் கேரக்டர், அவரு கூட அது எனக்கு வந்தது. நான் ஏன்னா அப்பதான் வந்து 4 போலீஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இம்மிடியட்டா போலீஸ் ஆக்சுவலா பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. இப்ப நான் சுந்தர் சி சார் படம் வேணாம் பண்ணல சார்னு சொன்னாங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கு. பட் அது பெரிய ரிக்ரெட்டா இல்லை. சுந்தர் சி சார் படம் பண்ணலங்கிறது ரிக்ரெட்டா இருக்கு. ஆனா போலீஸ் கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமே, அந்த படம் ஓடிச்சு, அந்த ஓடின படத்துல இருந்திருப்போமே. ஏன்னா லக்கிலி ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு நல்ல படங்கள்ல பண்ணிட்டே இருக்கேன்ல, அது சாட்டிஸ்ஃபைடா தான். ஐயா என்ன நீங்க டிசிஷன் எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கதான் செய்யும். அதாவது ஃப்ளாலெஸ் டிசிஷன் இருக்கவே இருக்காது. பட் அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கா. இந்த மாதிரி 2-3 படங்கள் நான் மிஸ் பண்ணேன்ல, சில டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணல, ஆக்டர்ஸ் கூட. எனக்கு வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அட்டகத்திலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. லப்பர் பந்தில் வந்து அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் பண்ணவே முடியாது. சொல்லலாம் இப்போ அட்டகத்தை தாண்டி இப்போ லப்பர் பந்து தினேஷ் அளவுக்கு வந்து அது 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 அவ்வளவு நியூயான்ஸ்டா அவர் பண்ணக்கூடிய ஆளு. அவரு கூட நான் ஒர்க் பண்ணவே இல்லை இன்னும். திருடம் போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், அது மிஸ் ஆச்சு. இந்த மாதிரியான மிஸ் இருக்கே தவிர்த்து ஐயோ ஓடின படத்துல நம்ம இல்லையே, நம்ம வேணாம் சொன்ன படம் ஓடுங்க, அதெல்லாம் கிடையாது. சூப்பர் சார். சார் மணிரத்னம் சாரோட தீவிர ஃபேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. லைக் அவரோட படத்துல தக் லைஃப்ல பண்றீங்களா சார்? ஆமா. எப்படி இருக்கு சார் ஒர்க் பண்றது? நம்ம நினைச்சிருப்போம் ட்ரீம்ல இவர் கூட ஒர்க் பண்ணோம், இவர் நம்ம ஐடல்ன்ட்டு. அவர் கூட ஒர்க் பண்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஷேர் பண்ண நல்லா இருக்கும் சார். தக் லைஃப் டிசம்பர் 12, 2023 வந்து டீசர் வருது. அது பார்த்தா நான் அப்போ என்ன நினச்சிட்டேன்னா, இந்த படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க போல இருக்கு, ரிலீஸுக்கு நெருங்கும் பொழுது டீசர்
அப்புறம் போஸ்டர் இதெல்லாம் 1 by 1 விடுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிட்டேன். 36 வருஷத்துக்கு முன்னாடி நாயகன் ஒரு படம் வந்தது. அதுதான் நாயகனும் முள்ளு மலரும் தான் எனக்கு வந்து, அது வரைக்கும் சினிமா நிறைய பார்த்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை சினிமா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனது வந்து இந்த 2 படத்தினால. நாயகன் பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தோம். கூப்பிட்ருக்கலாம், இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக 1 மாதம் கழித்து பொங்கல் டைமு, அப்போ பார்த்தா ஃபோன் வந்தது. மெட்ராஸ் டாக்ஸிலேருந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு 35-40 டேஸ் தேவைப்படும், ஃப்ரீயாக தாங்க இருக்கேன், இது சம்பளம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தனா சார் தான் பண்ணாங்க. அவங்க இந்த வானம் கோட்டை படம் பண்ணாங்கல்ல டேரக்டர், அவங்க தான் வந்து பேசினாங்க. சிரிச்சுட்டு சரி சார் நான் சார்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நடிக்க போனேன். என்னன்னா அந்த பொங்கல்ல இருந்து நடிக்க ஆரம்பிச்சது வந்து ஜனவரி 24th ஷூட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து மணிமகள்ல பண்ணாங்க. அப்போ கமல் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஜோர்ஜ் ஜார்ஜ், மலையாள ஆக்டர் தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் கிண்டலுக்கு வந்து நாசர் சார் இருந்தார். இது வந்து பெரிய ஆக்டர், ஒரு தெலுங்குலலாம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க நாசர் சார், உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னா ஓகே சார். 3ஆவதா வந்து இது வந்து பகவதி பெருமாள் தெரியும் அப்படின்னா. ஸோ மணி சார் இன்ட்ரடியூஸ் மீ டு கமல் சார். வா, என்ன சொல்ல. ஸோ தட்ஸ் த பிகினிங். அதுக்கப்புறம் ஒரு நாள் மாஸ்டர் கிளாஸ் தான். சூப்பர். இப்போ இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, June 5th ரிலீஸ் ஆகுது. June 5th மேலே ஒரு வாரம் கழிச்சு நம்ம நிறைய பேசலாம். கண்டிப்பாக சார், அவ்வளோ விஷயம் இருக்கு. மேஜிக் மேஜிக் மேஜிக். எனக்கு வந்து கமல் சார் கூட ஃபஸ்ட்டு, சிம்பு பிரதர் கூட ஃபஸ்ட்டு, ஜோர்ஜ் ஜார்ஜ் சேட்டனோட ஃபஸ்ட்டு. ஆமாம், எல்லாம் ஜெம் ஆஃப் த பர்சன்ஸ். நாங்கள் வி ஹேட் எ ஒண்டர்ஃபுல் டைம் டுகெதர். தனிக்கல பரணி சார் கூட பண்ணியிருக்கேன், நாசர் சார் கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். இது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் டெல்லியில் அவர் என்ன பண்ணார், என்னை வந்து NSDKலாம் கூப்பிட்டு போனார், நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவை கூப்பிட்டு போய். அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் ஒரு ப்ளே பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு மந்த்லி ப்ராஜெக்ட், ஒரு 20 days வந்து அவங்க டான்ஸ் ரிஹர்சல் பண்ணி பண்ணுனா 45 minutes டான்ஸ் ப்ளே. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியல, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தது. 45 minutes டான்ஸுங்க. இட்ஸ் லைக் அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது. ஒரு கட்டு கிடையாது. இப்போ எவ்வளோ கட் பண்ணுறோம் சாங்க்கு, அப்படியே நம்ம உட்காந்து பார்க்குறது. ஆனால் அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் நாசர் சார். அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ வெரி ஸ்பெஷல் தக் லைஃப். கண்டிப்பாக படம் முடிச்சுட்டு பேசுவோம் சார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ Day 1, Day 2, Day 3 அப்படி போலாம். அது போது தனியாக பார்ட்டாவே இன்டர்வியூ பண்ணலாம் போலயே. ஆமாம். ஃபியூச்சர் ப்ராசஸ் வேற என்ன சார் வந்துகிட்டு இருக்கு? இப்போ இந்த வருஷத்துல 2 வந்துருச்சு சார், கேங்கர்ஸ். அதுக்கப்புறம் June 5th வருது. சூப்பர் சார். அது அப்புறம் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். அது வந்து 96 டைரக்ட் பிரேம், அவரோட அசோசியேட் அரவிந்த் சொல்லிட்டு அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான். படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது பிஸ்னஸும் பேசிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் டன். அது அவங்க கிட்ட இருந்து வரணும், அதுக்காக சொல்றேன். ஜெயிலர் 2லயும் இருக்கீங்க, ஜெயிலர் 2ல பண்றீங்க, நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த படம் வந்து எக்ஸ்ட்ரானரியா வந்திருக்கு. இது அதுவும் ஒரு ஃபீல் குட் மூவி தான். நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ரைட்டுங்களா? அது ஒரு கல்ட் கிளாசிக்ல வரும். சூப்பர் சார். அந்த படத்துல ஒரு சீன்ல தான் நான் வருவேன். அந்த ஒரு சீன் ஒரு 10 நிமிஷம் வரும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அந்த படம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுக்கு டைட்டில் நிறைய மாத்திக்கிட்டே இருக்காங்க, அதனால அது தெரியல. அந்த படம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அரவிந்த் வந்து ஒரு பிரில்லியன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். அதில் வந்து ஆக்சுவலாக பிரேமோட இன்னொரு அசிஸ்டன்ட் பிருத்திவிராஜ் தான் ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரிங்களா? அது செம்மையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஜெயிலர் 2. அது வந்து தலைவர் கூட நடிச்சிருக்கேன்.
இன்னுமே நம்ப முடியலைங்க. நான் தான் பண்ணேன் அவரு அவருக்கு. கூட தான் நான் நின்னேனா, அவரு கூட தான் சீன்ல நடிச்சோமா. ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வரும்பொழுது, ம். போங்க, 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 போங்க. நீங்க அந்த சேது கூட ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருப்பீங்களா அந்த படம் சூப்பர் டீல். ஆ பிடி, பிடி, பிடி. ஓ தலைவரு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்மள அப்ரிஷியேட் பண்றாரு. ஓ தலைவர் நம்ம பெர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்றாரு. ஓகே யாராவது எழுப்பி விட்டுறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சார் நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். ஆமா. நான் கமல் சார்கிட்டயும் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஒர்க் பண்ணது இருக்குல்ல, அவங்க 2 பேருமே நான் ஒரே இடத்துல தான் வைப்பேன். அவங்க ஸ்டைலு அப்ரோச் வேற மாதிரி இருக்கலாமே தவிர்த்து அவங்க பண்ணின இம்பேக்ட் இருக்குல்ல. கமல் சாருமே வந்து தக் லைஃப்ல ஒர்க் பண்ணல, அப்படியே இருப்பாரு. ஒரு 30 பேர் ரூம்ல இருக்கோம்னா வெளியில வந்து ஒரு ஃபாரினர் வர்றான் அப்படின்னா அந்த 30 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். எப்பவுமே ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஸ்டார், மெகா ஸ்டார் இல்லை வந்து பெரிய அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு வட்டம் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கும். சார் அப்படின்னா 30 பேர் இருக்கோம்னா அப்படி லைட்டாக நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம லைட்டாக அவரை இடிச்சுட்டு தான் நிற்போம். அவரும் நார்மலாக தான் இருப்பார். அதே மாதிரி நான் ஒரு டைம் வந்து கமல் சார்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வினா, சார் நீங்கள் நார்மலாக கமர்ஷியல் படம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ராஜா பார்வைன்னு ஒரு படத்துல இருந்து நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சு பண்ணிட்டுங்க. பேரலா கமர்ஷியல் படம் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த தாட் எங்க இருந்து வந்தது சார்? அப்படியே சொல்லிட்டு அவரு பார்த்துட்டு, நான் கடைசி ரோல இருக்கேன் கார்ல, அவரு இப்படியே பேசுறாங்க 20 நிமிஷம். எனக்கு ஏன்டா அந்த கேள்வி அப்ப கேட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரு பயங்கர எந்துவாயி வேற யாரா இருக்கும், சிவாஜி சார் தான், அவரு பண்ணாத படமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் பண்ண எல்லா டிஃப்ரெண்ட் கெட்டப்பு அந்த படங்கள்லாம் சொல்லிட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து தான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை பற்றி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே வச்சுட்டு அவ்வளோ நான் சார் இடத்துல இருந்தா தம்பி முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லைன்னா இந்த ஷாட் முடிஞ்சு நம்ம வெளியில போனதுக்கு பேசியிருப்பேன். 2ல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்படியே பதில் சொல்லியிருப்பேன்னு தெரியல. அதனாலதான் அவங்க அந்த பிளேஸ்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து அதுதான் ஃபுட்டாவும் இருக்கு, அதுதான் ஏர், அதுதான் பிளட்டாவும் இருக்கு. அவங்க தே லிவ் பிரீத் ஈட் சினிமா. எனக்கு ரஜினி சார்கிட்டே அந்த விஷயம் இருந்தது. என்ன மட்டும் இல்லை, என் கூட கோடாங்கி அவரு நடிச்சாரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை கூப்பிட்டு, அப்படியா உங்க பேரு கோடாங்கி? நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கோடாங்கி அழுதுட்டாரு. ஏன்னா அவரு பயங்கர ஃபேன். ஏன்னா நாங்க நார்மலா உட்காந்து ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கும் பொழுது ரஜினி சார் படத்தை நான் அப்படி பார்த்தேன். ரஜினி சார் படத்தோட போஸ்டரே நான் 3 மணிக்கு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பேசிட்டு இருந்தாரு. அவரை வந்து ரஜினி சார் பேசும்பொழுது, அந்த ரிவ்யூ பண்ற கோடாங்கி நீங்க தானா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன இப்படியே கண்ட்ரோல் பண்ணியா. ஸோ அது அவருக்கு, அவர் எல்லாரையுமே அப்படிதான் இயல்பா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. எல்லாருமே சொல்லுவாங்க ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணா அவர் வந்து எல்லாரோடையும் சகஜமா பழகுவார், பேசுவார்னு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சூப்பர் சார், லக்கி ஃபெல்லோ சார் நீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு நெல்சன் சார். எனக்கு வந்து அவரோட படங்களில் வர டார்க் ஹியூமர் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. நான் ஒர்க் பண்ணும் பொழுது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு, ஸோ ரிலாக்ஸ்டு, ஃபன் டு ஒர்க் வித். அதே மாதிரி சார் அவர் ஓகே சொன்னால் கூட, சார் இன்னொரு டேக் பண்ணலாமா சார்? பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க, பண்ணுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்த ஷார்ட்டுக்கு டைம் இருக்காது, ஒரு இது இருக்கு, பரபரப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம அப்படி இன்னொரு பண்ணுங்க சார். இல்லை நேற்று பண்ணீங்களா, நேற்று அந்த சீனில் பண்ணீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும், அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லி அதை பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ செம்ம லைனப் இருக்குது அடுத்து வரக்கூடிய படங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்களை நிறைய வந்து வேறு கேரக்டர்ஸ்லையும் இன்னும் செம்ம பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன் சார்.
ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டிங் எனக்கும் பிடிக்கும், ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஸோ நான் நிறைய ஆக்டிங் பற்றியும் இந்த இன்டர்வியூவில் எனக்கு ஸ்பெஷலாக டேக் நிறைய இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, மை ப்ளஷர்.